இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, கீழே ஒரு வீடியோ ஒன்று போறோம். அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டோட இவ்வளோ இண்டஸ்ட்ரி இருக்கு. ஏஎம்சி எல்லாம் இனிமேல் வருமா? அதுவும் ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், அதை சுற்றி எவ்வளோ இண்டஸ்ட்ரி உருவாகும், எவ்வளோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி உருவாக்க முடியும்? 1 லட்சம் கோடி, அது மட்டுமே உங்க ஒட்டுமொத்த ஜிடிபி ஒரு பெரிய பலத்தை உருவாக்க முடியும். அவங்க கொண்டாடுறாங்க, உட்காந்து கொண்டாடின மட்டும் இல்லாமல் போன சந்தோஷத்தில் இந்த அம்மாவுக்கு அங்கிருந்து ஆதரவு வேற, இவங்க காரு அப்படின்னு ஆதரவு வேற இங்கிருந்து. அப்ப இங்க இருக்கிற இழிச்சாவன் கடை, இதே ஒரு இண்டஸ்ட்ரி, இதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஒரு டைம் லைன் பார்ப்போம். அந்த ஏஎம்சியை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்போ வந்துச்சு அதுல இருந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2019 அப்போ அந்த ஏஎம்சி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது. 2019 அப்போ யாரோட பீரியடு? ஏடிஎம்கேயோட பீரியட். என்ன சொல்றாங்க? ஏர் மார்ஷல் சுரேஷ்ன்றவங்க என்ன சொல்றாங்க, டிஆர்டிஓ வந்து ஒரு லேண்டு, கோயம்புத்தூர்ல ஒரு லேண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஏஎம்சியை ப்ராஜெக்ட் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நம்ம ஸ்டேட்டோட டிஃபென்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு 2019 இதுவாக அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? 2023 அப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒசூருக்கு போகுது. அப்போ பாருங்க, 2019 ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல ப்ரொபோசல் வருது. 2023 டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒசூர்ல போகுது. கொஞ்சம் பிக்கா எவால்வேட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2023 போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. 25 வந்து அந்த மாநிலம், அதாவது ஆந்திர பிரதேஷ் மாநிலத்திட்ட போட்டி போடுறதுக்காக 3000 ஏக்கர் வந்து டிஆர்டிஓக்கு கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பிளஸ் வந்து 100 ஏக்கர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறாங்க. 3.5 கிலோமீட்டர் ரன்வே டெஸ்டிங்க்கு ரன்வேவும் கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்கன்னா 2025 கொடுக்குறாங்க. கடைசி பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மே மாதம் 2026 ரீலொகேஷன். அதாவது 3 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவங்க கிட்ட கெஞ்சி பார்த்து இவங்க வேலை ஆகலன்னு சொன்ன உடனே ஆந்திர பிரதேசில் 650 ஏக்கர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதாவது உடனே அப்ரூவல் கொடுக்குறான். அதுதான் மேட்ரு, உடனே அப்ரூவல். இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கு உடனே அப்ரூவல். பிளஸ் ஆந்திராவில் இருக்கிறது வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்ன தெரியல, ஸ்டேட் பிளஸ் சென்ட்ரல் ஒன்னா ரூல் பண்ற கவர்மெண்ட் தான் ஆந்திராவில் இருக்கிற கவர்மெண்ட். சந்திரபாபு நாயுடு வந்து நம்ம பிஜேபி ஜிக்கு ரொம்ப தேவைப்பட்டவர் இப்போதைக்கு அரசியல் சூழல்ல. ஸோ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வேணா ஆந்திர பிரதேஷ்க்கு போகும். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் போனதுக்கு காரணம் நம்ம டைம்லைனோட காட்டியிருக்கோம் பாருங்க. 2019 ப்ரொபோசல் வந்த ப்ராஜெக்ட் 26 வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க, அதுதான் கேள்வி. உடனே இப்போ வந்து 1 மாசம் 2 மாசம் கூட அவ்வளோ அந்த கவர்மெண்ட் மேலே வந்து நம்ம பழி போடுறது வந்து எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அதுவும் பிரபல, அதாவது ஒரு நல்ல யூடியூபர் இந்த மாதிரி பேசுறது வந்து சரியான கருத்து இல்லைன்னு சொல்றது தான் மக்களோட பார்வை. இது போல இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் பார்க்குறது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.